IPL 18வது சீசன் 55வது லீக் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மற்றும் டெல்லி கேபிடல்ஸ் ஆகிய அணிகள் மோதின. இப்போட்டியில் டாஸ் வென்ற சன்ரைசர்ஸ் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. டெல்லி இன்னிங்ஸ் முதலில் களமிறங்கிய டெல்லி கேபிடல்ஸ் அணியில் அடுத்தடுத்து விக்கெட்கள் விழுந்தது. கருண் நாயர் 0-1, 2+3, 8, அபிஷேக் போரல் 8, 10 ஆகிய முதல் 3 விக்கெட்களை பாட் கமின்ஸ் அடுத்தடுத்து வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து KUL ராகுல் 10, 14, கேப்டன் அக்சர் படேல் 6, 7 ஆகியோரும் அடுத்தடுத்து விக்கெட்களை பறிகொடுத்தனர். இதனால் டெல்லி அணி 7 ஓவர்களிலேயே 29/5 என படுமோசமாக தடுமாறியது. அடுத்து விப்ராஜ் நிகமம் 18, 17 ஆட்டமிழந்ததால் டெல்லி அணி 90 ரன்களை அடித்தாலே அது பெரிய விஷயம் என பார்க்கப்பட்டது. அபார பார்ட்னர்ஷிப். இதனைத் தொடர்ந்து கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் மற்றும் அசுதோஷ் சர்மா இருவரும் தொடர்ந்து அபாரமாக விளையாட ஆரம்பித்தார்கள். ஸ்டப்ஸ் 41, 36 ரன்கள் எடுத்த நிலையில் அசுதோஷ் சர்மா 41, 26 ரன்களை சேர்த்தார். இப்படி இந்த பார்ட்னர்ஷிப் 45 பந்துகளில் 66 ரன்களை சேர்த்ததால் டெல்லி கேபிடல்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 133/7 ரன்களை எடுத்தது. போட்டி மழை காரணமாக ரத்தானதால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 11 போட்டிகளில் 7 புள்ளிகளை மட்டும் பெற்று பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்துவிட்டது. மறுபக்கம் டெல்லி கேபிடல்ஸ் அணி 11 போட்டிகளில் 13 புள்ளிகளை பெற்றுள்ளது. அந்த அணி அடுத்த 3 லீக் போட்டிகளில் பஞ்சாப் கிங்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், மும்பை இந்தியன்ஸ் ஆகிய 3 பலமிக்க அணிகளுக்கு எதிராக விளையாட உள்ளதால் டெல்லி அணியானது பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவது என்பது கஷ்டம் எனக் கருதப்படுகிறது. ஆகையால் 18வது சீசனில் RCB, பஞ்சாப் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய அணிகளுக்குதான் பிளே ஆஃப் வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது.